வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி கோலா உருண்டை. மீல் மேக்கரில் செய்ய போகிறோம். மீல் மேக்கர் கோலா உருண்டை. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்மால் சைஸஸாக இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கிராம்பு 2, சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 2, பச்சை மிளகாய் 2, வத்தல் பொடி 1/2 ஸ்பூன், பொரிகடலை மாவு 1/4 கப், பெரிய வெங்காயம் 1/4 கப். பெரிய வெங்காயம் ஒரு 2 சைஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மல்லிச்செடி 1/4 கப், மீல் மேக்கர் 1 கப். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த கொதித்த தண்ணியில் உப்பு மஞ்சளும் போட்டு இந்த மீல் மேக்கரை 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அப்புறம் நல்ல தண்ணி எடுத்து அதை ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி ட்ரைன் அவுட் ஆயிரும். இது அப்புறம் இப்படி நல்லா நீங்கள் புழிஞ்சிங்கன்னா அதோட சாறு வெளியே வந்துடும். வந்த பிறகு அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி துருவலாக வர மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு எடுக்கணும். இப்போ அரைச்சதை ஒரு கடாயில் போட்டு நீர் சத்து போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா நம்ம இப்படி வதக்கி விட்டே இருக்கணும். அடுப்பு நார்மல் ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, கசகசா, மிளகு, கிராம்பு 2, சோம்பும் போடுறோம். பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருந்தோம்ல அது, மல்லிச்செடி, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சி வச்சிட்டோம். இந்த மாதிரி துருவலாக இருக்கணும். பவுலில் நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலாவும், மல்லிச்செடி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெங்காயம், வத்தல் பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கடாயில் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரையும் இதோட சேர்த்துடணும். மிக்சிங் பவுலில் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அதோட லாஸ்ட்டாக பொரிகடலை மாவை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். அப்புறம் உப்பு நம்ம தேவையான அளவு இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதில் பால்ஸ் மாதிரி இது பண்ணுறோம். பால்ஸ் பண்ணிவிட்டு அதை பிளேட் பண்ணிக்கிறோம். நம்ம உருண்டை போட்டு வச்சிட்டோம். அடுத்து ஒரு வடைச்சட்டி எடுத்து எண்ணெய் காஞ்சோடனே இதை பொரித்து எடுக்க போகிறோம். கூட இருந்தோடனே நம்ம இந்த பால்ஸை பொரிக்கிறோம். சுவையான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு.